வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிசம்பர் 7ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். ஸோ எல்லாரும் கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஹாப்பி மார்னிங். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல நம்ம முந்தின நாள் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போவோம். அந்த வகையில நேத்து பார்த்த டிசம்பர் 6ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாமா? என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. Which state banned the public consumption of beef? பொது இடத்தில் மாட்டிறைச்சி உண்பதை தடை செய்த மாநிலம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி அஸ்ஸாம். அடுத்த கேள்வி இ மேப் போர்ட்டலை வந்து அறிமுகப்படுத்திய டிபார்ட்மெண்ட் துறை எது அப்படின்னா கன்சியூமர் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எந்த நாட்டுல வந்து ராணுவ சட்டம் அமல்படுத்தி அப்புறம் அதை ரத்து செஞ்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு சவுத் கொரியா. அடுத்த கேள்வி நமக்கு உலகிலே முதலாக செல்ஃப் டிரைவிங் சேட்டலைட்டை வந்து அறிமுகப்படுத்திய நாடு எது அப்படின்னா சைனாக்காரன் தான். அடுத்த கேள்வி வந்து இந்த வாட்டரை வந்து பியூரிஃபை பண்றதுக்காக நானோ பபிள் டெக்னாலஜியை எங்க முதல்ல யூஸ் பண்ணாங்க அப்படின்னா டெல்லி சூல அப்படின்னு பார்த்தோம். 5th ஜூனியர் ஹாக்கி ஏசியா கப் வந்து யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா இந்தியா தான் ஜெயிச்சாங்க மக்களே. அடுத்த கேள்வி மகா பரிநிர்மன் திவாஸ் அம்பேத்கருடைய நினைவு நாள் தான் வந்து மகா பரிநிர்மன் திவாஸ்னு கொண்டாடுறோம். என்னை கொண்டாடப்படுது அப்படின்னா டிசம்பர் 6. சோ இப்போ வந்து இன்னைக்கான கேள்வி டிசம்பர் 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம். முதல்ல தமிழ்நாடு நியூஸ். தமிழ்நாடு நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுக்கு வந்து ஒரு யுனெஸ்கோ விருது கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டுல உள்ள ஒரு கோவிலுக்கு. சோ என்ன கோயில் அப்படின்னு பாத்துடலாமா? அதாவது கும்பகோணத்துல இருக்கக்கூடிய துக்காச்சி ஆபத் சகாயேஸ்வரர் துக்காச்சி ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலுக்கு வந்து யுனெஸ்கோ விருதுக்கு கிடைச்சிருக்கு மக்களே. சோ நம்ம பாத்திரலாம் இந்த 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 எந்த கோயில் அப்படிங்கிற பெயர் நோட் பண்ணிக்கோங்க. துக்காச்சி ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் எங்க இருக்கு அப்படின்னா கும்பகோணம். என்ன அவார்டு அப்படிங்கறத உள்ள போய் பார்க்கலாம். ஓகேவா? விச் டெம்பிள் ரிசீவ்ட் யுனெஸ்கோஸ் அவார்ட் ஆஃப் டிஸ்டிங்ஷன் 2024? 2024ஆம் ஆண்டுக்கான யுனெஸ்கோவின் சிறப்பு விருதை பெற்ற கோவில் எது அப்படின்னா நமக்கு கும்பகோணத்துல இருக்கக்கூடிய துக்காச்சி ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலுக்கு தான் கிடைச்சிருக்கு மக்களே. இது எதற்காக இந்த விருதை வந்து இந்த கோயிலுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதாவது இந்த கோயிலினுடைய பழமை மாறாம அதை வந்து அதை ரெனோவேட் பண்ணிருக்காங்க, புதுப்பிச்சிருக்காங்க. ஓகே, புதுப்பிச்சது மட்டும் இல்லாம அதுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க. சோ அதனாலதான் வந்து இந்த யுனெஸ்கோ விருது வந்து யுனெஸ்கோவுடைய சிறப்பு விருது வந்து இந்த கும்பகோணத்துல இருக்கக்கூடிய இந்த துக்காச்சி கோயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கு. எதற்காக? அதாவது அதனுடைய தொன்மை மாறாம புதுப்பித்த காரணமாக தான் இந்த விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. நமக்கு ஜென்ரலா நமக்கு யுனெஸ்கோல பாத்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வேற. இப்ப நம்ம பார்த்திருக்க விருது வேற. நான் அந்த ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இது வந்து நம்ம இப்ப சொல்றது வந்து யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படிங்கிறது யுனெஸ்கோ உடைய உலக பாரம்பரிய தலங்கள் இருக்கும். ஓகேவா? அது வந்து இந்தியால மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 43. இந்தியாவில் உள்ள யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்கள் எத்தனை அப்படின்னா 43. இப்ப சமீபத்துல நம்ம 2024ல ஒண்ணு ஆட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்துல உள்ள அதாவது இந்த பரியல் சிஸ்டம் அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த மொய்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ மொய்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொய்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த அகம் வம்சம் அந்த அகம் வம்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? சோ அகம் வம்சத்துடைய மொய்தம் அப்படிங்கிற ஒரு முறை. இந்த மொய்தம் முறைனா என்ன அப்படின்னா அவங்கள வந்து புதைக்கக்கூடிய ஒரு முறை. ஓகேவா? அதுதான் வந்து மொய்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வம்சத்துடைய அகம் வம்சத்தினுடையது அஸ்ஸாம். இதுதான் 43வது உலக பாரம்பரிய தலம் அந்தஸ்து வாங்கியது. மொத்தம் இந்தியால எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க. 43 மறந்துடாதீங்க. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க. அடுத்து பார்த்தலாம் அப்படியே நம்ம கும்பகோணத்துல இருந்து கிளம்பி எங்க போறோம் அப்படின்னா நேஷனல் நியூஸ் போயிடலாம். சோ நேஷனல் நியூஸ்ல வந்து இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ இவரை பார்த்திருப்பீங்க. இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அல்லது மருத்துவத்துறை அமைச்சர் யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மா சுப்பிரமணியம் அப்படின்னு நிறைய பேர் தெரியும். அதே மாதிரி இவர் நம்மளுடைய இந்தியாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அல்லது மருத்துவத்துறை அமைச்சர் அது ஹெல்த் மினிஸ்டர். ஓகே, இந்தியாவுடைய மத்திய ஹெல்த் மினிஸ்டர் யார் அப்படின்னா இவர் தான். இவருடைய பெயர் என்ன அப்படின்னா நட்டா. ஓகேவா? சோ ஜேபி நட்டான்னு சொல்லி கேள்விப்படும் அடிக்கடி இந்த பெயர் பயன்படுத்தி இருப்போம் ஜேபி நட்டா. ஓகேவா? சோ இப்ப இவரு என்ன பண்ண போறோம் அப்படின்னா 100 நாட்கள்ல காசநோய் 100 நாட்கள் காசநோய் ஒழிப்பு பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிச்சு வைக்க போறாரு. ஓகேவா? 100 days டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம். டிபினா வந்து டியூபர் குளோசிஸ் மக்களே, காசநோய். ஓகேவா? டிபினா டியூபர் குளோசிஸ் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இத வந்து எங்க ஆரம்பிச்சு வைக்க போறாரு? என்னைக்குன்னா இன்னைக்கு டிசம்பர் 7ஆம் தேதி தான் ஆரம்பிச்சு வைக்க போறாரு. எங்க அப்படின்னா பஞ்ச்குலா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. ஓகேவா? இந்த பஞ்ச்குலா அப்படிங்கிறது எங்க இருக்கு? பஞ்ச்குலா அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா
ஹரியானா மாவட்டத்துல இருக்கு. ஹரியானா மாநிலத்துல இருக்கு அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மொத்தமா இந்த பிரச்சாரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேம்பெயின்ல மொத்தம் 33 மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து மொத்தம் 347 மாவட்டங்கள் 347 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து எல்லாருக்கும் இந்த டிபி செக் பண்ணி அவங்கள டயக்னைஸ் பண்ணி தேவைப்படுறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்கிறது தான் இந்த டிபி எலிமினேஷன் கேம்பெயின். காசநோய் ஒழிப்பு பிரச்சாரம். இது 100 நாள் வந்து இது மொத்தத்தையும் கவர் பண்ண போறாங்க. ஓகேவா? நம்ம இந்தியால வந்து ஒவ்வொரு நோயை ஒழிக்கிறதுக்கும் ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. சோ அதன்படி பாத்தீங்க அப்படின்னா காசநோய் அதாவது டியூபர்குலோசிஸை எப்போ ஒழிக்கணும்னு ஒரு ஏம் வச்சிருக்காங்க அப்படின்னா டார்கெட் 2025க்குள்ள ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மலேரியால இருக்குல்ல. சோ மலேரியாவை எப்போ ஒழிக்கணும் டார்கெட் வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் தள்ளி 2030ல ஒழிக்கணும் டார்கெட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி சிக்கிள் செல் அனீமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்கு. ஓகேவா? சிக்கிள் செல் அனீமியா அப்படிங்கிற நோய் இதை வந்து 2047க்குள்ள ஒழிக்கணும் அப்படிங்கறத டார்கெட்டா வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நோய்கள் அதுக்கு ஒழிப்பதற்கான டார்கெட் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பெரிய மாநாடு. சோ நிறைய பேர் இருக்காங்க. சோ இவரு தெரியும் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். சோ இவர் யாருன்னு தெரியுதா? பியூஷ் கோயல் அவர்கள். இவரும் மினிஸ்டர் தான். ஓகேவா? சோ என்ன என்ன மாநாடு அப்படிங்கறத பாத்துடலாமா? என்ன மீட்டிங் அப்படிங்கறத? So where was the 29th CII Partnership Summit held? ஓகேவா? 29வது CII கூட்டாண்மை உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? So CII எப்படி என்ன அப்படின்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து CII அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இந்திய தொழிற்சாலைகளின் கூட்டமைப்பு. இந்திய தொழிற்சாலை கூட்டமைப்பு. இந்திய தொழிற்சாலை கூட்டமைப்பு தான் நமக்கு வந்து CII அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? இந்த அமைப்பு வந்து எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா நமக்கு 1895ல எப்பவோ ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? சோ இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில இருக்கு. எங்க தலைமையகம் இருக்குதோ அங்க வச்சுதான் வந்து மீட்டிங்கும் மாநாடும் நடைபெற்றிருக்கு. ஓகேவா? சோ மாநாடு நடைபெற்ற இடமும் நியூ டெல்லி தான். அதனுடைய தலைமையகம் இருக்கக்கூடிய இடமும் நியூ டெல்லி தான் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2 போர்ட்டல். ஓகேவா? 2 போர்ட்டல் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்ல இருந்து லான்ச் பண்ண போர்ட்டல்லாம் ஆல்ரெடி சொன்னேன். நம்ம வெப்சைட் மாதிரி தான். வெப்சைட் தான் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவோம். சோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாமா? சோ இங்கே பேர் போட்டிருக்கு அன்ன சக்ரா அப்படிங்கிறதும் அதே மாதிரி ஸ்கேன் போர்ட்டல் அப்படிங்கிறதும். ஓகேவா? சோ அன்ன சக்ரா ஸ்கேன் போர்ட்டல் இஸ் ரிலேட்டட் டு எதனோட தொடர்புடைய அப்படின்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பிடிஎஸ். பிடிஎஸ்னா நமக்கு வந்து இந்த ரேஷன் கடையெல்லாம் இருக்குல்ல அது சம்பந்தப்பட்ட போர்ட்டல். சோ இந்த ஸ்கேன் போர்ட்டலுடைய ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா சப்சிடி கிளைம் அப்ளிகேஷன் ஃபார் NFSA. NFSA அப்படின்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். சோ இதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்கேன் போர்ட்டலுடைய ஃபுல் ஃபார்ம் இதுதான். சப்சிடி கிளைம் அப்ளிகேஷன் ஃபார் NFSA. சோ இதனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா சோ பேர்லயே இருக்கு சப்சிடி அப்படின்னா மானியம். சோ அந்த மானியத்தை எல்லாம் அதாவது இந்த ரேஷன் கடைக்கெல்லாம் நிறைய மானியம் கொடுப்பாங்கல்ல இப்போ ஒவ்வொரு கார்டு உள்ளவங்களுக்கும் அந்த மானியம் எல்லாத்தையும் கிளைம் பண்றதுக்கான போர்ட்டல் தான் வந்து இந்த சப்சிடி இந்த ஸ்கேன் போர்ட்டல் அப்படிங்கிறது. அன்ன சக்ரா அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு அரிசி இல்ல ஒரு கோதுமை எல்லாம் அதாவது ஃபார்மட் விவசாயிட்ட இருந்து ரேஷன் ஷாப் வரைக்கும் வருது இல்ல. அதாவது குடோன் போகுது அங்க இருந்து ரேஷன் ஷாப் இது எல்லாத்தையும் ட்ராக் பண்றது வந்து அன்ன சக்ரா போர்ட்டல்ல வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணலாம். ஓகேவா? அப்ப ஸ்கேன் போர்ட்டல் வந்து மானியத்தை வந்து கிளைம் பண்றதுக்கு அன்ன சக்ரா போர்ட்டல் அப்படிங்கிறது வந்து இது எங்க இருந்து எங்க போயிட்டு இருக்கு அதை ட்ராக் பண்றதுக்கு இதுலயே போட்டிருப்பாங்க பாருங்களேன். அதாவது அன்ன சக்ரா அப்படிங்கிறது பிடிஎஸ் சப்ளை செயின் ஆப்டிமைசேஷன் டூல். ஸோ லான்ச் பண்ண டிபார்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? அதாவது ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது உணவு மற்றும் பொது விநியோக துறை தான் வந்து இந்த போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நமக்கு எந்த டிபார்ட்மெண்ட் லான்ச் பண்றாங்க அப்படின்லாம் இப்ப எக்ஸாம்ல கேட்கறாங்க. அதனால அந்த ஆங்கிள் நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஓகே பிரகலாத் ஜோஷி மினிஸ்டர் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருப்பாரு. பிரகலாத் ஜோஷி. ஓகேவா? பிரகலாத் ஜோஷி தான் இதை லான்ச் பண்ணியிருப்பாரு. ஓகேவா மக்களே? அடுத்த கேள்வி போய்க்கலாம். நெக்ஸ்ட் அவார்டு. இது ஒரு முக்கியமான அவார்டு மக்களே. என்ன அப்படின்னா போட்டோல தெரிகிறது இவங்க யாரு அப்படின்னா அதாவது சிலி அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. ஓகே சிலி அப்படிங்கிற நாட்டினுடைய முன்னாள் அதிபர் முன்னாள் பிரசிடென்ட் தான் இவங்க. ஓகேவா? சோ யாரு இவங்களுக்கு என்ன விருது கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம உள்ள போய் பார்த்துலாம். ஹூ வந்த இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் 2024 2024 இந்திரா காந்தி அமைதி பரிசை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா?
சோ யாரு கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த மிச்சேல் பேச்லெட் அப்படிங்கிற மிச்சேல் பேச்லெட் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிலி நாட்டினுடைய முன்னாள் அதிபர். அதே மாதிரி இந்த பிரைஸ் வந்து நமக்கு வந்து 1986ல தான் வந்து உருவாக்குனாங்க. ஓகேவா? 1986ல தான் இந்த இந்த இப்படி ஒரு பிரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற உருவாக்குனாங்க. 87ல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த அவார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 25 lakhs கொடுப்பாங்க. 25 லட்சம் ரூபாய். அப்புறம் சர்டிபிகேட்டும் கொடுப்பாங்க. இது வந்து இந்திரா காந்தி மெமோரியல் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, இந்திரா காந்தி மெமோரியல் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அவங்க தான் இதை வந்து இந்த அவார்டு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. சோ இது பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா இந்த அமைதிக்காக போராடக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது தான் இந்த விருது. சோ இப்போ இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. 2023ல வந்து இவங்க 2 பேரும் கிடைச்சிருக்கு. டேனியலுக்கும் அலிக்கும் வந்து 2023ல கிடைச்சு. இந்த மிச்சேல் பேச்லெட் அவங்களுக்கு 2024ல கிடைச்சு. ஜென்னி எர்பன்பேக் நம்ம ஆல்ரெடி நம்ம அவார்ட்ல பார்த்திருப்போம். இது ரொம்ப முக்கியமானது. இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ். ஓகேவா? சர்வதேச புக்கர் பரிசு அப்படிங்கிற ஒரு இலக்கிய பரிசு வந்து யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு ஜென்னி எர்பன்பேக் ஆல்ரெடி பார்த்தோம். ஓகேவா? சோ கைரோஸ் அப்படிங்கிற இவங்க எழுதிய புத்தகத்துக்காக கிடைச்சு. ஓகேவா? கைரோஸ், இந்த கைரோஸ் அப்படிங்கிற புத்தகத்துக்காக இந்த ஜென்னி எர்பன்பேக் அவர்கள் இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் வாங்கினாங்க அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் போயிடலாம் மக்களே. ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியால வந்து நிறைய ஏர்வேஸ் உண்டு. ஓகேவா? இப்போ ஏர் இந்தியா சொல்லலாம். நம்ம இந்தியால என்னெல்லாம் இருக்கு? சோ ஏர் இந்தியா இருக்கா? இந்தியால ஏர் இந்தியா இருக்கு. அதே மாதிரி ஏர் ஏசியா இருக்கு. அதே மாதிரி இண்டிகோ இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஏர்லைன்ஸ் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி உலக அளவுல நிறைய வந்து ஏர்லைன்ஸ் இருக்கும். அது எல்லாத்துலயும் வந்து எது பெஸ்ட் எது ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேங்கிங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மக்களே. அதாவது ஏர் ஹெல்ப் 2024 ரிப்போர்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ ரிப்போர்ட்டினுடைய பேர் என்னது? ஏர் ஹெல்ப் 2024 ரிப்போர்ட் அப்படிங்கிறது. இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உலகத்திலேயே எந்த ஏர்லைன்ஸ் எந்த விமான சேவை ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னா ப்ரூசெல்ஸ் விமான சேவை. ப்ரூசெல்ஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா பெல்ஜியம்ல இருக்கக்கூடிய மக்களே. பெல்ஜியம்ல இருக்கக்கூடிய இந்த ப்ரூசெல்ஸ் ஏர்வேஸ் தான் உள்ளதுலே பெஸ்ட். ரெண்டாவது எது சொல்லியிருக்காங்க அப்படின்னா கத்தார். ரெண்டாவது கத்தார். ஓகேவா? சோ இதுல இந்தியால உள்ள நமக்கான ஏர் இந்தியா ஏர் ஏசியாலாம் என்ன இடத்துல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏர் இந்தியா பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க பார்த்த மாதிரி ஏர் இந்தியா வந்து 61வது இடம், ஏர் ஏசியா 94வது இடம். மொத்தமே பாத்தீங்க அப்படின்னா 109 இடம் தான். மொத்தமே எத்தனை இடம்? 109வது இடம். சோ அதுல இண்டிகோ வந்து எத்தனாவது இடம் அப்படின்னா 103 இடம். ரொம்பவே மட்டமான ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 109வது ஏர்லைன்ஸ் எது அப்படின்னா இந்த துனிசியா நாடுன்னு ஒண்ணு இருக்கு. சோ அங்க உள்ள ஏர்லைன்ஸ் தான் உள்ளதுலயே மட்டமான ஏர்லைன் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ் போயிடலாம். சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஏவுகணை. ஓகேவா? சோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது ரொம்ப பயங்கரமான ஏவுகணை. இந்த ஏவுகணைக்கு என்னன்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா கரெக்டா தான் பேர் வச்சிருக்காங்க. சாத்தான் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? சாத்தான் இந்த ஏவுகணை இந்த மிசைலினுடைய பெயர் வந்து சாத்தான் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு. இந்த சாத்தான் மிசைலுடைய இன்னொரு பேர் பாத்தீங்க அப்படின்னா RS-28 சர்மாட். ஓகேவா? RS-28 சர்மாட் அப்படிங்கறதா இதனுடைய இன்னொரு பெயர் அப்படிங்கிறது. சோ RS-28 சர்மாட் ஏவுகணை எந்த நாட்டினுடையதுன்னு கேட்டாலும் ரஷ்யா. அதே இது சாத்தான் ஏவுகணை எந்த நாட்டினுடையதுன்னு கேட்டாலும் ரஷ்யா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை இன்டர் கான்டினென்டல் மிசைல். ஓகேவா? அதாவது இந்த மிசைல் வந்து எவ்வளவு தூரம் போகும்னு கேட்டீங்க அப்படின்னா ஷாக் ஆயிருவீங்க மக்களே. கிட்டத்தட்ட 18,000 கிலோமீட்டர் இதனுடைய ரேஞ்ச். ஓகேவா? அப்போ எவ்வளவு இது வந்து நியூக்ளியர் மிசைல் தான். ஓகேவா? சோ எவ்வளவு தூரத்துக்கு போகும்னு பாத்துக்கோங்களேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் மக்களே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதாவது குரூப் 2 உடைய ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் அதாவது கம்மிங் வீக்ல வந்துரும். சோ குரூப் 2A ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்காக ஆன்லைன் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் மக்களே. அதாவது ஆன்லைன் கிளாஸ் லைவ் கிளாஸ். ஓகேவா? லைவாவும் பாத்துக்கலாம், ரெக்கார்டாவும் பாத்துக்கலாம். அதாவது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இல்ல. நமக்கு வந்து அதாவது முக்கியமான 3 சப்ஜெக்ட் அதாவது ரீசனிங் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ரீசனிங்க்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு அதே மாதிரி வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த 3த்துக்கும் மட்டும் எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு 60 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். இது போக எல்லா சப்ஜெக்டோட டெஸ்ட் சீரிஸும் இருக்கும். ஓகேவா? சோ நமக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்தோடனே நம்ம வந்து இந்த ஃபீஸ் டீடைல்ஸ் எப்போ பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னோம். சோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. சோ அதே மாதிரி 2A மெயின்ஸ்க்கான கிளாஸ் வந்து நமக்கு ரிசல்ட் வந்தோடனே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ்ல ஆர்ம்டு போர்சஸ் பிளாக் டே ஆயுதப்படை கொடி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா
டிசம்பர் 7ஆம் தேதி. அதாவது 1949ல இருந்து இந்த தினத்த வந்து கொண்டாடுறாங்க மக்களே. எதற்காக அப்டின்னா, நம்ம இந்தியாக்காக நம்ம ராணுவம், விமானப்படை, கடற்படை, இன்னும் வேற நெறைய இந்த படைகள்லாம் இருக்குல்ல. அதுல அந்த படையில வேலை பார்த்து நம்மளுடைய நாட்டுக்காக தன்னுடைய இன்னுயிர தியாகம் பண்ணவங்களுக்கு தியாகம் பண்ணவங்கள நினைவு கூறும் விதமாக கொண்டாடப்படக்கூடியது தான் வந்து இந்த ஆயுதப்படை கொடி தினம் அப்படிங்கிறது. ஸோ இந்த யாராவது இந்த நெறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கூலா இருக்கட்டும், அதே மாரி வந்து இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல்ல வந்து நமக்கு இந்த ஃபிளாக் டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து காசெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த கலெக்ட் பண்ற காசெல்லாம் வந்து யாருக்கு போகும் அப்படின்னா, அதாவது அந்த ஆர்மி பெர்சன்ஸ் உடைய ஃபண்டுக்கு போகும். ஓகேவா? அதாவது இறந்த ஆர்மி பெர்சன் உடைய ஃபேமிலிஸ்க்கு அந்த மாரி போகும். ஸோ ஸ்கூல்ல போற பேர். ஆனா இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்ல அதாவது வந்து அதாவது ஒரு மாரி வழிப்பறி மாரி பண்ணுவாங்க. ஸோ எனக்கு நடந்த ஒரு சம்பவம். நான் முன்னாடி கூட சொல்லியிருப்பேன். அதாவது இங்க இங்க பக்கத்துல வந்து கே.கே. நகர் ஆர்டிஓ இருக்கும். ஸோ அதுல வந்து கார் லைசென்ஸ் எடுக்க கொஞ்சம் அதாவது ஒரு 1 வருஷம் 1 1/2 வருஷம் முன்னாடி போம்போது என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, ஸோ அதாவது வந்து அதாவது கொடி தினத்துக்கு வந்து கம்பல்சரியா காசு குடுக்கணும்னு சொல்லிட்டு காசு வந்து வழிப்பறி மாரி பண்ணிட்டு இருக்காங்க. அது உண்மையிலேயே அவங்களுக்கு போயிடுச்சு அப்டின்னா பிரச்சனை இல்ல. ஆனா அது எங்க போகுது அப்டிங்கிறது தெரியல. ஸோ டிசம்பர் 7 கொடி தினம் அப்டிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு தினமும் நமக்கு டிசம்பர் 7ஆம் தேதி கொண்டாடுறோம். இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் டே. சர்வதேச விமான போக்குவரத்து தினமும் நமக்கு டிசம்பர் 7ஆம் தேதி கொண்டாடுறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மக்களே. ஸோ 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, அக்டோபர் அதாவது இந்த வருஷம் அக்டோபர்ல இருந்து அடுத்த வருஷம் செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிடுவோம். அதே மாதிரி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்துரும். மாசத்துக்கு 4 கரண்ட் அஃபேர்ஸ் வீக்லி பிடிஎஃப் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிடிஎஃப் இது போக மந்த்லி கம்பைலேஷன் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்துரும் மக்களே. ஸோ வந்து உங்களுக்கு இது வந்து மொத்தமா ஒரு 1 இயருக்கு வந்து இது மொத்தமா வந்துரும். இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2த்துலயுமே இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு வந்து எல்லா எக்ஸாமுமே எந்த ஒரு எக்ஸாம் இது மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து நமக்கு வந்து நவம்பருடைய கம்பைலேஷன். ஸோ நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட் சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அது போக நிறைய கண்டென்ட்டும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் இதுல ஆட் பண்ணிருப்போம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். டெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இன்க்ளூட் ஆயிரும். ஸ்டேட்மெண்ட் வைஸ் அதே மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஸோ இதுல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா இதுல உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஸோ இதை மட்டும் படிச்சாலே போதும் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நேத்து பார்த்த கேள்விக்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் சி. இட் இஸ் என்ஃபோர்சபிள் இந்த கோர்ட் ஆஃப் லா. நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த உட்படுத்தக்கூடியதாகும் அப்படிங்கிறதா நமக்கு இதுல தவறான ஆன்சர். ஓகே, நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான். ஸோ இப்போ இன்னைக்கான கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷனுக்கான கொஸ்டின். விச் ரூல் கேம் டு அன் எண்ட் அட் த எண்ட் ஆஃப் த பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா? தலைக்கோட்டை போரின் முடிவில் எந்த ஆட்சி முடிவுக்கு வந்தது? இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கறத சரியாட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய லைக் தான் என்னுடைய மோட்டிவேஷன். அதனால மறக்காம லைக் பண்ணுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய டெலிகிராம் குரூப் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கு மக்களே. அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுல டெய்லி குவிஸ் போடுவோம், தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம், அதே மாதிரி வந்து நமக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம், ஏதாவது இன்ஸ்டன்ட் நியூஸ் எல்லாமே அதுல நம்ம போடுவோம். அதனால மறக்காம அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துலாம் என் கூட சேர்ந்து ஆன்சர் போடுங்க. இந்த யுனெஸ்கோ விருது வந்து நமக்கு கும்பகோணம் கோயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த 100 நாள் டிபி எலிமினேஷன் கேம்பெயின் எங்க ஆரம்பிக்க போகுது அப்படின்னா ஹரியானால. இந்த சிஐஐ மாநாடு வந்து நமக்கு நியூ டெல்லியில. நெக்ஸ்ட் இந்த ஸ்கேன் அன்னசெக்ரா போர்ட்டல்லாம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தோடு தொடர்புடையது. இந்த இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் அப்படிங்கிறது இந்த மிச்சேல் பேச்லெட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இண்டிகோ ஏர்லைன்ஸ் உடைய ரேங்க் 103. சாத்தான் மிசைல் வந்து ரஷ்யா உடையது. இந்த கொடி தினம் டிசம்பர் 7, விமான போக்கு தினம் டிசம்பர் 7. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளன் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாம் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு கிடையாது, நாளைக்கு சண்டே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மண்டே மார்னிங் 5 மணிக்கு அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.